தற்போது மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றத்தின் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. முதலில் கவியரங்கம். கவியரங்க தலைமை ஏற்க உள்ள புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்தின் செயலாளரும் தொலைக்காட்சி புகழ் பேச்சாளருமான முனைவர் மகாசுந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கரகோஷம். சாப்பிட்டு கொஞ்சம் வலுவாயிருப்பீங்க, எல்லாரும் கொஞ்சம் கரகோஷம் கொடுக்கலாமே. அவரை தொடர்ந்து கவியரங்கில் கலந்து கொண்டு கவிதைகளை வழங்க உள்ள கவிஞர்கள்: அனுபவச்சித்தன் கவியரசர் பாவரசு முகவை திருநாதன் அவர்கள். கரகோஷத்தோடு வரவேற்போம். இலக்கிய ஏட்டில் கவியரசர் கவிஞர் அரியக்குடி மெய்யப்பன் அவர்கள். அனுபவ சாற்றில் கவியரசர் கவிஞர் கனிஷ்டா ரூபன் அவர்கள். காதலிலே கரைந்தவர் கவியரசர் அவர்கள். கவிநயத்தின் கவியரசர் கவிஞர் கி சாந்தாராம் அவர்கள். ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறோம். நிகழ்வின் தொடக்கமாக இருப்பதனால் வரவேற்புரை ஆற்றுவதற்கு மன்றத்தின் நிர்வாக குழு செயலாளர் வே சதானந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சதானந்தன் ஐயா இருக்கீங்களா? சதானந்தன் ஐயா இல்லையா? இப்போது கவியரங்கம் தொடரும். கவியரசர் கவிஞர் ஜெயக்கண்ணன் பேசுறார். ஹலோ 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 செக் செக். ஹலோ ஹலோ ஹலோ. ஆரம்பிச்சிடலாமா? வணக்கம். தொடங்கலாம். வயிற்று பசியை விட இலக்கிய பசியை அதிகமாக நேசிக்கக்கூடிய மும்பை வாழ் கண்ணதாசன் ரசிகர்களுக்கு நகரத்தார் சங்கத்தின் சார்பிலும் மராத்திய மாநில எழுத்தாளர் மன்றத்தின் சார்பிலும் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல தட்டலாம். தொடங்கலாம் ஐயா. தமிழ்த்தாய் வாழ்த்து. கதிர் வெடித்து பிளக்கு முன்னே கருவான முதல் மொழியே. கதிர் வெடித்து பிளக்கு முன்னே கருவான முதல் மொழியே. காலங்கள் பல கடந்தும் கண்ணியான இளையவளே. உதித்திட்ட விண்மீன்கள் உடன் பிறந்த ஒளி தமிழே. உச்சரிக்கும் போதெல்லாம் உணர்வுக்குள் சிலிர்ப்பவளே. உச்சரிக்கும் போதெல்லாம் உணர்வுக்குள் சிலிர்ப்பவளே. அதிமதுர தேன் சுவையால் அந்நியரை ஈர்த்தவளே. அதிமதுர தேன் சுவையால் அந்நியரை ஈர்த்தவளே. அச்சுப்பொறி தனில் ஏறி அண்டத்தை ஆள்பவளே. AI போன்ற அதிநவீனம் எதுவரினும் அதில் முந்தி நிற்பவளே. அதிநவீனம் எதுவரினும் அதில் முந்தி நிற்பவளே. அறிவியலுக்கேற்றவளே. அறம் வளர்க்கும் ஊற்றவளே. முச்சங்கம் கண்டவளே. பாண்டியர்க்கு முகவரியை தந்தவளே. உச்சிமலை தேனாய் கம்பனை உருவாக்கி வளர்த்தவளே. அச்சமின்றி உரைக்கின்றேன், அச்சமின்றி உரைக்கின்றேன், மொழிகளை இன்று அன்னை என ஆள்பவளே. புரிஞ்சவங்க கை தட்டுவாங்க.
அச்சமின்றி உரைக்கின்றேன் மொழிகளை இன்று அன்னை என ஆள்பவளே, பச்சிலம் பாலகன் என்னை பண்போடு காப்பவளே, விதையாக தமிழ் மண்ணில் வீரத்தை வளர்ப்பவளே, விழுதாக வள்ளுவனை உலகுக்கு தந்தவளே, சதை மஜ்ஜை எலும்புக்குள் ஊறுகின்ற உணர்வலையே, சதை மஜ்ஜை எலும்புனுக்குள் ஊறுகின்ற உணர்வலையே, சங்கத்தமிழ் பாட்டினுக்குள் சதிராடும் பேரழகே, புதைந்தாலும் கீழடியால் புவி அதிரச் செய்பவளே. புரிந்து கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. புதைந்தாலும் கீழடியால் புவி அதிரச் செய்பவளே, போராடி வெல்கின்ற புரட்சி மிகு வன்மொழியே, சிதைந்தாலும் நலிந்தாலும் சிந்திப்பேன் உன்னையடி, சிதைந்தாலும் நலிந்தாலும் சிந்திப்பேன் உன்னையடி, செம்மொழியே சீர்தமிழே நான் உந்தன் பிள்ளையடி. சிதைந்தாலும் நலிந்தாலும் சிந்திப்பேன் உன்னையடி, செம்மொழியே சீர்தமிழே நான் உந்தன் பிள்ளையடி. எதிர்ப்பலைகள் பல சூழ்ந்தும் எதிர்த்து நின்று வென்றவளே, இணையற்ற ஈரடியால் பகை அதிரச் செய்பவளே, சதி செய்து தடுத்தாலும் சமர் செய்து கெடுத்தாலும் சந்தியிலே என நிறுத்தி சங்கடங்கள் கொடுத்தாலும் துதிக்கின்றேன் தூயவளே துணையிருப்பாய் தூயவளே, துதிக்கின்றேன் தாயவளே துணையிருப்பாய் தூயவளே. தும்பியை போல் பாடுகின்றேன், தும்பியை போல் பாடுகின்றேன் நம்பிக்கை தனை விட்டு, மதி சேர்த்து மகன் என்னை மன்றத்தில் காத்திடுவாய், மணக்கின்ற தமிழமுதை மகனுக்கு ஊட்டிடுவாய். அன்னை தமிழுக்கு இந்த பிள்ளை தமிழுக்கும் கைதட்டிய உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்கு ஆரத்தி எடுக்கக்கூடிய சங்கம் அது மராத்திய மாநில எழுத்தாளர் சங்கம். மும்பை நகரத்தார் சங்கமும் மராத்திய மாநில எழுத்தாளர் சங்கமும் நடத்தக்கூடிய கண்ணதாசன் பெருவிழா. அரபிக் கடலோரும் அன்னை தமிழ் வளர்க்கும் தரமான சங்கம். மண்மானம் காத்த மகாவீரன் வீர சிவாஜி ஆண்ட மண்ணில், மண்மானம் காத்த சிவாஜி மண்ணில் பொன்விழா கண்ட புதுமை சங்கம் இது. வாழ வந்த இடத்தில் தம்மை வாழ வைத்த தாய்மொழியை மறக்காமல் தீரத்துடன் வளர்க்கும் தமிழ் வளர்க்கும் உங்கள் அனைவரையும் நெஞ்சார வணங்குகிறேன். மொட்டு அவிழ்ந்தால் தானே பூ மலரும், மொட்டு அவிழ்ந்தால் தானே பூ மலரும், நல்ல மொய் குழல் வண்டினம் தேடி வரும், சிட்டிசைத்தால் தானே கானம் வரும், நன்றாய் சிந்தித்தால் தானே ஞானம் வரும், சுட்டரித்தால் தானே தங்கமும் கூட சுடர்விடும் அழகு நகையாகும், உங்கள் கை தட்டெழுந்தால் தானே கவிதைகள் வந்து தாராளமாய் ஓடி வரும். தட்டுங்கள், கவியரங்கம் சிறக்கட்டும், தமிழ் தேன் செவியரங்கில் சுரக்கட்டும். தட்டுக்கு என்ன தட்டுப்பாடு, இது என்ன கட்டுப்பாடு? பதிலை ஐயா, ஓரத்தில் இருந்த என்னை கவியரங்க உயரத்தில் ஏற்றிவிட்டீர். உங்களை தான் சொல்றேன். ஓரத்தில் தமிழ்நாடு என்னும் தூரத்தில் இருந்த என்னை கவியரங்க உயரத்தில் ஏற்றிவிட்டீர். ஆரத்தை, ஆரம்னா மாலை, ஆரத்தை கவியரங்க தலைவர் என்னும் அலங்காரத்தை எமக்களித்த மன்றத்தீரே, நெடும் தூரத்தே இருந்து வந்துள்ளேன், நிச்சயம் துயரத்தை உமக்கு தரமாட்டேன். கவியரசர் கவி சாரத்தை சரம் தொடுக்க வந்துள்ளோம், சந்தத்தில் விளையாட வந்துள்ளோம். மன்றத்தின் மணி கவிஞர் ஐவர், மன்றத்தின் மணி கவிஞர் ஐவர், மாணிக்க கவிதையினை மழையாய் புடிவர். கன்று துள்ளல் போல் அவர் கவிதை துள்ளும். எப்படி? கன்று துள்ளல் போல் அவர் கவிதை துள்ளும், காந்தத்தை போல் உங்கள் இதயம் அள்ளும். ஒன்று மட்டும் உரைக்கின்றேன், ஐவரோடு சேர்ந்து அறுவர். ஒன்று மட்டும் உரைக்கின்றேன், அறுவர் நாங்கள் ஒருபோதும் நீண்ட நேரம் அறுக்க மாட்டோம். ஒன்று மட்டும் உரைக்கின்றேன், ஐவரோடு சேர்ந்து அறுவர் நாங்கள் ஒருபோதும் நீண்ட நேரம் அறுக்க மாட்டோம். பொன் தட்டு வேண்டாம், வெண்பட்டு வேண்டாம், பொன்னான கைதட்டல் ஒன்றே போதும். தட்டுகள், தட்டுகள், அந்த தட்டல் ஓசை கண்ணதாசன் செவிகளுக்கே கேட்கட்டும். பட்டு கொடுக்க வேண்டாம், பணம் கட்டு கொடுக்க வேண்டாம், தட்டு கொடுங்கள், கை தட்டு கொடுங்கள்.
தலைவருக்கு என் வணக்கம். அவரை பார்த்தாலே எப்படி இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு ஆரம்பகால சிவாஜி ரஜினியை போன்ற தேகம், அதிர்ந்து பேசாத மனிதர், ஆனால் அழுத்தமான செயல்பாடு, பார்ப்பதற்கும் பழகுதற்கும் தென்றல் காற்று, பணி முடிப்பதிலே புயற் காற்று. ஆரம்பகால ரஜினியை போல் தேகம், அவரை போலவே செயலாற்றுவதிலே வேகம், தமிழ் வளர்ப்பதிலே தனியாத தாகம். அதிசய மனிதர் மட்டுமல்ல, அதிரச மனிதர். பதிலையாருக்கு என் வணக்கம். பொன்விழா கண்ட சங்கத்தை கண்போல் வளர்க்கும் இந்த மும்பை சாரதிக்கு புதுக்கோட்டையின் நன்றியான வணக்கங்கள். மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் பேரா அமலா ஸ்டான்லி அம்மையார், அவருக்கு என் வணக்கம். கண்ணதாசன் பட்டிமன்ற நாயகர், காற்றை கைது செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த, கண்ணதாசனை போலவே எட்டாவதாக பிறந்து எட்டாத உயரத்தை தொட்டிருக்கிற கவிஞர், இயக்குனர், எழுத்தாளர். கண்ணதாசனுக்கு யார ரொம்ப பிடிக்கும்னா கண்ணன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி கண்ணனை காதலிக்கக்கூடிய, கண்ணதாசனை காதலிக்கக்கூடிய ஐயா யார் கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். இனிக்கும் பாடல் தந்த மன்றத்தினுடைய கலை பொறுப்பாளர்கள், அன்பு சகோதரிகள் வாணிஸ்ரீ, TMS நரசிம்மன் ஐயா, ராணி சித்ரா, எல்லார் பேரையும் சொல்லணும் ஆசை. அருமையான இசையால் விருந்து படைத்த இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும், இங்கே அன்னை தமிழை வளர்க்கக்கூடிய அப்பன்கள் நிறைய பேர் இருக்காங்க. மெய்யப்பன், சேதுராமன் சாத்தப்பன், நகரத்தார் சங்க தலைவர் அழகப்பன், இப்படி அனைத்து அப்பன்களுக்கும் இந்த பிள்ளையின் வணக்கங்களை சொல்லி, இவர் வசிப்பது புதுகையிலா அல்லது மும்பையிலா என்று தெரியவில்லை. சீரோடும் என சொல்லி தொடக்கம் செய்வாய், சிங்கம் என கவியரங்கள் முழக்கம் செய்வாய், தேரோட்டம் நடத்துகின்றாய் தமிழில் வடம் பிடித்து, தினந்தோறும் உயர்கிறாய் தடம் பதித்து, யாரோடும் பகை கொள்ளா உயர்ந்த பண்பா, யாப்பில் நீ தலை தட்டா சிறந்த வெண்பா எங்கள் மூப்பா. மட்டையன்பட்டி அவர் பிறந்த ஊர், சிறுகூடல்பட்டி அவர் நேசிக்கிற ஊர். புதுக்கோட்டையில் குடியிருக்கிறாய், நாட்டுக்கோட்டையை மட்டும் நன்றாய் காதலிக்கிறாய். இந்த நாற்றை வயலாக்கினாய், இந்த கீற்றை ஒழுக்கினாய், இந்த ஊற்றை புனலாக்கினாய், இந்த காற்றை இசையாக்கினாய். எங்கள் ஆசான் மூப்பா அவர்களுக்கு 74 வயது இளைஞர். ஒரு வாரத்திற்கு முன்பாகத்தான் பிறந்த நாளை கொண்டாடினோம். ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டுகள் செல்ல செல்ல இளமையாகி கொண்டிருக்கிற மூப்பா அவர்களுக்கு உங்கள் பலத்த கைதட்டல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்து கண்ணதாசன் கவியரங்கத்திற்குள் நுழைகிறார். கண்ணதாசன் பாடினான், கோப்பையிலே என் குடியிருப்பு, கோலமகள் என் துணை இருப்பு. நான் கேட்கிறேன் கண்ணதாசா, நீ கோப்பையிலே மட்டுமா குடியிருந்தாய்? அந்த கோமகள் தமிழ் அன்னை மடி வளர்ந்தாய். கோட்டை முதல் குடிசை வரை உன் பாட்டால் கொலுவிருந்தாய், நல்ல கவி விருந்தாய். தோப்புக்குள் வீசுகின்ற குளிர் இளம் தென்றலை உன் எழுது கோளுக்குள் நிரப்பி பாடல் தந்தாய். எப்படி? தோப்புக்குள் வீசுகின்ற குளிர் இளம் தென்றலை உன் எழுது கோளுக்குள் நிரப்பி பாடல் தந்தாய். தூரத்தில் இருந்த இலக்கியத்தின் சாரத்தை எடுத்து பாமரருக்கு துய்ப்பதற்காக தந்த பாமகனே, யாப்புக்குள் கல் மொந்தை இறக்கி வைத்து கவி யாத்தவனே மொழி காத்தவனே. யாப்புக்குள் கல் மொந்தை இறக்கி வைத்து கவி யாத்தவனே மொழி காத்தவனே. யானையின் நடை போல் உன் பாட்டிருக்கும். யாரு சொல்லாத ஓம. யானை அசைஞ்சு வரக்கூடிய கம்பீரம் இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னா எங்க மூப்பாயா நடைய பார்க்கலாம் நீங்க. யானையின் நடை போல் கவியரசே உன் பாட்டு இருக்கும். அவை யாவிலுமே எளிமை பூத்திருக்கும். பூ பூக்கும் அழகினை போல் பாப்புனைய கற்றவனே. எப்படி? பூ பூக்கும் அழகினை போல் பாப்புனைய கற்றவனே. பொன்னை போல் புகழ் சேர்த்த புவியீர்த்த கொற்றவனே. பாரதிக்கு பின் வந்த பாவலனே, பைந்தமிழ் தேரெழுத்த நாவலனே,
பாட்டிருக்கும் வரை உன் பேர் இருக்கும். இந்த மண்ணில் பாட்டிருக்கும் வரை உன் பேர் இருக்கும். அதை கேட்டிருக்கும் வரை இந்த ஊர் சிறக்கும். சிறுகூடல்பட்டி எங்கள் அண்ணாச்சியை சொல்ல மறந்து விட்டேன். மழை அன்பை போல் மழையை பொய்யும் எங்கள் அண்ணாச்சி. எல்லார் பேரையும் நான் சொன்னதாக நினைத்துக் கொள்ள வேண்டும். அன்பு தங்கை பிரவீனா, எல்லாரையும் சங்கம்னு சொல்லிட்டாரு எல்லாம் தானே. சிறுகூடல்பட்டி பட்டினத்தார் மலையரசி அருளால் சாத்தப்பன் விசாலாட்சி பெற்றெடுத்த குறிஞ்சிப்பூ கண்ணதாசன். மலை அரசி, அதனால் குறிஞ்சிப்பூ. மலை அரசி அருளால் சாத்தப்பன் விசாலாட்சி கூடலில் பெற்றெடுத்த ஒரு குறிஞ்சிப்பூ. கலையரசி தத்தெடுத்த கவிதை பூ. சாத்தப்பன் பெற்றெடுத்த சந்தப்பன். எப்படி? சாத்தப்பன் பெற்றெடுத்த சந்தப்பன். பட்டினத்தார் பரம்பரையில் பிறந்த பாட்டினத்தார். எட்டாவதாக தோன்றியவன், கொட்டும் கவிமலையில் தமிழை குளிர்வித்தவன், பட்டண மனதில் பட்டதை பேசியவன், பட்ட துன்பம் அனுபவத்தை கொட்டி தீர்த்தவன், பாட்டில் சேர்த்தவன். மொட்டுக்கள் மலர்தல் போலே மெட்டுக்குள் கவியை கோர்த்தவன். சட்டி சுட்டதரா கைவிட்டதரா என்று பட்டணத்தில் மனதில் தோன்றியதை பேசியவன். நகரத்தார் மரபில் தோன்றி சிகரத்தை தொட்டவன். சிறுகூடல்பட்டி என்னும் சிற்றூரை தமிழ் பாடல் பட்டி ஆக்கியவன். தேடல் கொண்டு திசை அனைத்தும் தீந்தமிழ் சுவையை ஏற்றியவன். வாடலில் இருந்த திரைத்துறையில் வண்ணத்தமிழை போற்றியவன். பாடல் என்றால் என்னவென்று பண்டிதர்க்கும் காட்டியவன். பாடல் என்றால் என்னவென்று பண்டிதர்க்கும் காட்டியவன். கண்ணதாசா, உன் பாட்டு இறுகி கிடந்த இதய பூட்டுக்களை திறக்கும் மோகனம். இன்பம் எனும் கோட்டைக்கு நம்மை அழைத்து செல்லும் இசை வாகனம். அன்று உன் பாட்டில் நேசம் விழுந்தது, பாசம் இருந்தது, தேசம் இருந்தது. இல்லாதது தெரியுமா? தேசம் இருந்தது, நேசம் இருந்தது, பாசம் இருந்தது. பாசம் இல்லை, ஆபாசம் இல்லை. ஆசைகள் அத்துமீறும் அந்தரங்கம் கூட நாகரிகம் காத்தது உன் பாட்டில் தானே. ஆசைகள் அத்துமீறும் அந்தரங்கம் கூட தமிழ் அரங்கமாய், தமிழ் சுரங்கமாய் நாகரிகம் காத்தது உன் பாட்டில் தான். பள்ளியறை பாடல் கூட, பள்ளியறை கூட பார்க்கடலானது உன்னால். என்ன அருமையான பாட்டு தெரியுமா? பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா. பள்ளியறை பாட்டு, முதலிரவு பாட்டு. பரமசிவன் தன் சக்தியை தன் பாதியில் வைத்தான். பள்ளியறையில் கூட பார்க்கடலை நினைக்க வைத்தவன் கண்ணதாசன். பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது. சரசமாடும் பஞ்சனையில் கொஞ்சம் கூட விரசம் இருக்காது. சரசமாடும் பஞ்சனையில் விரசம் இருக்காது. இன்று முக்கள் முனகள் சிக்கி சொற்கள் கூட தீர்ந்து போகின்றன. தேன் நிலவு பாடலை கூட திகட்டாமல் தந்த பால் நிலாவை போல வந்த பாவலன் கண்ணதாசன். இப்போது பாட்டு ஒன்று கேட்டு இருக்கிறது. இப்போ ஒரு பாட்டு நம் செவிகளில் நாம் கேட்காவிட்டாலும் நுழைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மழை பொய்கிறது, முத்த மழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பற்றி எரியாதோ, காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை. அடுத்த வரியெல்லாம் தெரியும். ஆனால் இந்த பாட்டுக்கு முப்பாட்டன் யார் என்றால் நம் கவிதை பாட்டன் கண்ணதாசன். என்ன பாட்டு தெரியுமா? மறக்க முடியுமா? காலை கனவினில் காதல் கொண்டேன், அது கூட பொருத்தமாக இல்லை. மாலை பொழுதின் மயக்கத்திலே ஒரு கனவு கண்டேன் தோழி. கனவில் வந்தது யாரென கேட்டேன், கணவர் என்றார் தோழி. கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி? இளமையெல்லாம் வெறும் கனவுமயம், அதில் சென்றது சில காலம், தெளிவும் அறியாமல் முடியும் அறியாமல் மயங்குது எதிர்காலம் என மாலை பொழுதின் மயக்கத்திலே பாடலில் மயக்கம் தீர்த்தவன் எங்கள் கண்ணதாசன். சிட்டுக்குருவி லேகியம் விற்கும் வயக்ரா கவிஞர்கள் என்று காவாலியா? சிட்டுக்குருவி லேகியம் விற்கும் வயக்ரா வியாபாரிகளுக்கு மத்தியில் சிந்தையில் குளிவிர்த்த நயகராணி. வயக்ரா கவிஞர்களுக்கு மத்தியில் நீ ஒரு நயகரா. கண்ணதாசன் யார் என்று முதலில் பேச
கண்ணதாசனுடைய எந்த முகவை திருநாதன் அதே கண்ணதாசன் யார் என்று கவிச்சரம் தொடுக்க அருமை கவிஞர்கள் ஐவர் வந்திருக்கிறார்கள். என்னை விட மூத்தவர்கள், கவிதை யாத்தவர்கள், அன்பிலே பூத்தவர்கள், புகழை சேர்த்தவர்கள். என்னை விட மூத்தவர்கள், கவிதை யாத்தவர்கள், அன்பில் பூர்த்தவர்கள். அதில் முதலில் நான் பெரிதும் வணங்கக்கூடிய, வயது 20 என்று நினைத்தேன். இப்போதுதான் கேட்டேன் ஐயாவிடம். 80 என்று சொன்னார். அவர் 80 வயது இளைஞர். உருவத்தை போலவே, உள்ளத்தை போலவே உருவமும் உயர்ந்த மனிதர். பாவரசு முகவை திருநாதன் அவர்கள் ரயில்வே துறையில் பணி நிறைவு, கவியரங்கத்திலே மனமகிழ்வு. புள்ளியியல் துறையில் இவரது பணி, புள்ளியியலில் இவரது பணி. பூந்தமிழ் கவியில் இவர் தனி பாணி. புள்ளியியல் துறையில் பணி, பூங்கவிதை வடிப்பதில் இவர் பாணி தனி பாணி. திருநாதன் ஐயாவே வருக. தேன்குரலில் கவி பாடி தருக. அனுபவ சித்தன் கண்ணதாசனை கவியரங்கில் பாட உங்கள் கைதட்டலோடு முகவை திருநாதன் ஐயா அவர்களை முதலில் அழைக்கின்றேன். மராட்டிய மாநில எழுத்தாளர் மன்ற தலைவர் முனைவர் பாவரசு வதலை பிரதாபன் அவர்களே, மன்ற செயற்குழு உறுப்பினர்களே, மன்ற புரவலர்கள், ஐயா சாத்தப்பன் அவர்களே, கவிஞர் மெய்யப்பன் அவர்களே, ஐயா ஜேம்ஸ் அல்ஷேக் மீரான் அவர்களே, மற்றும் தாய் தமிழகத்திலிருந்து இந்த மன்றத்தை வாழ்த்த வந்திருக்கும் தமிழ் அறிஞர்கள், இந்த மன்றத்தின் தாய் நிலையை வகித்து கொண்டிருக்கும் ஐயா தமிழறிஞர் மூப்பா அவர்களே, அவர்களை தொடர்ந்து இந்த மன்றத்தை வாழ்த்த வந்திருக்கும், இந்த மன்ற கவிமன்றத்தை தலைமை தாங்கி கொண்டிருக்கும் ஐயா மகா சுந்தர் அவர்களே, யார் கண்ணன் அவர்களே, முனைவர் கோமதி அவர்களே, முனைவர் பாஸ்கரன் அவர்களே, முனைவர் கவிஞர் அனிஷ்டா அவர்களே, மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அரங்கத்தை அலங்கரித்து கொண்டிருக்கும் சிந்தனையாளர்களே, கவிஞர்களே, எழுத்தாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மன்றம் வணங்கி வாழ்த்து சொல்லுகிறது. இந்த மன்றத்தின் குறிக்கோள் முத்தமிழையும் வளர்த்தெடுப்பது என்பதுதான். உங்கள் கண்முன்னே கண்டீர்கள், கலைப்பிரிவைச் சேர்ந்த இசைப்பேரரசிகள், கவி அமுதுகள் எவ்வாறு பாடல் தந்தார்கள், உங்களை மகிழ்வித்தார்கள் என்பதை கண்முன்னே கண்டீர்கள். தற்போது கவிதை மன்றம் நடக்க இருக்கிறது.
இந்த மன்றம் கவியர்களை எப்படி வளர்த்தெடுத்திருக்கிறது என்பதை கண்கூட காணப்போகிறீர்கள். அதைத் தொடர்ந்து வரும் பட்டிமன்றத்தில் சிறந்த பேச்சாளர்கள், அதாவது நற்றமிழ் நாவரசிகள், நற்றமிழ் நாவலர்கள், போர் முரசுகள், கவித்தன்றல்கள் என்ற பலரை உருவாக்கிய இந்த மன்றம் பெருமைக்குரியதாக உலகளாவிய இந்த கலைஞர்களை, பேச்சாளர்களை, கவிஞர்களை உலகளாவிய அளவில் எடுத்து சென்று அவர்களின் பெயர்களை பொறித்து கொண்டிருக்கிறது இந்த மன்றம் என்பதை தாழ்மையோடு கூறிக்கொண்டு, இந்த கவிமன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அனுபவ சித்தன் கவியரசர். இதோ தெள்ளுதமிழ் பாடிய தொல்காப்பியன் போல் வள்ளுவன் கம்பன் இளங்கோ புகழேந்தியை போல நெஞ்சை அல்லுபா பாடியன் கண்ணதாசன் எல்லா காலத்தையும் வென்று நிற்கும் தமிழ் நேசன், எல்லா காலத்தையும் வென்று நிற்கும் தமிழ் நேசன். காலை பனி மலர் போல் மதியை பெற்றவன், எல்லா வேளையிலும் இனி கவிதை மழை பெய்தவன், இமய மலை போன்று கவித்துவத்தில் நிலை பெற்றவன், தொடர் அலைகளை பாய்ச்சுகின்ற கவி கடல் இவன், தொடர் அலைகளை பாய்ச்சுகின்ற கவிக்கடல் இவன். கல்லையும் கனியாக்கும் தமிழை பொழிபவன், தமிழ் சொல்லின் சுவை கறந்து அமுதை பிழிபவன், வில்வினை அர்ச்சுனன் போல் கவித்துவம் பெற்றவன், எல்லா மாந்தரையும் தம் பாவலை வீழ வைத்தவன், எல்லா மாந்தரையும் தம் பாவலை வீழ வைத்தவன். பல்பொருளை சொல்லுகின்ற சொல் திறன் பெற்றவன், நல்லுவமை சுரங்கத்தை தம் நாவில் வைத்தவன், நல்ல கவி மேகம் போல பாக்கல் செய்தவன், மனதை அல்லுபா அமிர்த மழை தினமும் பெய்தவன், மனதை அல்லுபா அமிர்த மழை தினமும் பெய்தவன். இல்லாரில்லா உலகை வரமாய் கேட்டவன், எல்லோரும் சமம் என்ற பொது நீதி சொன்னவன், நல்லதோர் உலகு காண கனவு கண்டவன், துணிவோடு வல்ல கயமைகளை சாடியே பாடி வைத்தவன், வல்ல கயமைகளை சாடியே பாடி வைத்தவன். உலகத்தின் பேரழகை சிறு பூவில் காண்பவன், அதனை உளமாற பாராட்டி புகழெனி வைத்தவன், அழகு தமிழ் சொற்களை பாமலையாக்கி கோர்த்தவன், அதை பழகு தமிழ் நாக்களிலே பாகென வார்த்தவன், பழகு தமிழ் நாக்களிலே பாகென வார்த்தவன். கல்கூட அவன் பாவில் வைரமாய் மாறும்,
சாதாரண சொல் கூட இவன் வரியில் கொற்கை முத்தாகும். நல் பாவானில் நிலவென அமுதை பொழியும். அது எல்லோர் நாக்களிலும் மாங்கனியை போலி நிற்கும். எல்லோர் நாக்களிலும் மாங்கனியை போலி நிற்கும். மயக்கமும் தயக்கமும் வாழ்வில் வரினும் மனதை வயப்படுத்தும் வழிகளை இயல்பாய் சொன்னவன். நயம்பட நான்கையும் ஆய்ந்து தேர்ந்தவன். எதற்கும் பயமின்றி வாழென பரிந்துரை செய்தவன். பயமின்றி வாழென பரிந்துரை செய்தவன். 1000 வாசல் இதயம் கண்டவன். அந்த வாசல்களத்தனைக்குமே வாழறம் சொன்னவன். வாழ்க்கையின் 1000 பக்கமும் படித்தவன். வாழும் வேதனைகள் அத்தனைக்கும் தீர்வெழுதியன். வாழும் வேதனைகள் அத்தனைக்கும் தீர்வெழுதியன். வேதனை சோதனை மயக்கமெல்லாம் வாழ்வின் சாதனையாக்கிய சமூக விஞ்ஞானி இவன். பூதனை போன்ற மனப்பொழிவை கொண்டவன். தமிழ் பாதனை அமுதாக்கி பருக வைத்தவன். தமிழ் பாதனை அமுதாக்கி பருக வைத்தவன். வேதனை தரும் நோய் நீக்கு சித்தனை போல. வேதனை தரும் நோய் நீக்கு சித்தனை போல. வாழ்வு சோதனைகள் தாண்டி வர வழிகள் சொன்னவன். பாதகங்கள் பல வந்து சூழ்ந்த போதிலும் தமிழ் பாவாலே அத்தனைக்கும் பதிலை தந்தவன். தமிழ் பாவாலே அத்தனைக்கும் பதிலை தந்தவன். அமர்ந்தார் கண்ணதாசனாய். இலக்கிய இதழ்கள் என்றாலும் எதையும் எழுதினார் நன்றாக. விளக்கவில்லை ஒரு பொருளும் விதியும் அவர் தமிழ் எனில் மருளும். விளக்கவில்லை ஒரு பொருளும் விதியும் அவர் தமிழ் எனில் மருளும். குழம்பவில்லை அவர் கருத்தில் குழம்பியோர் மாற்று கருத்தினரே. குழம்பவில்லை அவர் கருத்தில் குழம்பியோர் மாற்று கருத்தினரே. மனிதரை பாடமாட்டேன் என மாக்கவி சொல்லுவார் ஒரு நாளில். மனிதரை பாடமாட்டேன் என மாக்கவி சொல்லுவார் ஒரு நாளில். புனிதராம் காமராசரையே புகழ்ந்தே தள்ளுவார் மறுநாளில். மனிதருள் தெய்வமாய் கருதியதால் மாக்கவி மனதால் உருகுகிறார். மனிதருள் தெய்வமாய் காமராசரை கருதியதால் மாக்கவி மனதால் உருகுகிறார். வெள்ளை உள்ளம் படைத்தவராய் விரும்பியதெல்லாம் கிடைத்தவராய் கொள்ளை கொள்ளும் அழகெல்லாம் தெள்ளு தமிழில் வடித்தவராய் பிள்ளை மனம் போல் நினைத்ததெல்லாம் பேசி மகிழ்ந்து சிரித்தவராய் பொல்லா உலகில் துன்பத்தில் பொதிந்து வாழ்வின் இன்பத்தில் எல்லா தடையிலும் வெளிவந்து எய்திய அனுபவம் அத்தனையும் செல்லத் தமிழில் அடுக்கிவிட்டார். செவியில் அமுதை வடித்து விட்டார். பிள்ளை மனம் போல் நினைத்ததெல்லாம் பேசி மகிழ்ந்து சிரித்தவராய் பொல்லா உலகில் துன்பத்தில் பொதிந்து வாழ்வின் இன்பத்தில் எல்லா தடையிலும் வெளிவந்து எய்திய அனுபவம் அத்தனையும் செல்லத் தமிழில் அடுக்கிவிட்டார். செவியில் அமுதை வடித்து விட்டார். நல்லதும் கெட்டதும் அவர் சொன்னால் நாட்டார் காண்கிறார் மனக்கண்ணால். நல்லதும் கெட்டதும் அவர் சொன்னால் நாட்டார் காண்கிறார் மனக்கண்ணால். பின்னி கிடக்கும் சிக்கல்களும் பெரிதே புரியுது அவர் தமிழில். சின்ன சின்ன பாடல்களும் சிறப்பை சேர்க்குது நம் வாழ்வில். என்ன செய்தான் இக்கவிஞன் என்னை பைத்தியமாக்கி விட்டான். என்ன செய்தான் இக்கவிஞன் என்னை பைத்தியமாக்கி விட்டான். சொன்னால் புரியா செய்யுளையும் சுவைத்தால் கசக்கும் மெய்களையும்
எண்ணில் அடங்கா வார்த்தையையும் இசையா வார்த்தை கோர்வையையும் கண்ணல் மொழியில் தந்துவிட்டான் காவிய கவிஞன் பேராசான். சொன்னால் புரியா செய்யுளையும் சுவைத்தால் கசக்கும் மெய்களையும் எண்ணில் அடங்கா வார்த்தையையும் இசையா வார்த்தை கோர்வையையும் கண்ணல் மொழியில் தந்துவிட்டான் காவிய கவிஞன் பேராசான். பெண்ணை கவரும் பாடல்களில், பெண்ணின் பாவனை ஊடல்களில், கண்ணை இழுக்கும் காட்சிகளில், கருத்தை மயக்கும் நீட்சிகளில் வண்ணத் தமிழை குலைத்திட்டான், பாடிய நெஞ்சை இழைத்திட்டான், எண்ணத் தொலையா இன்பங்கள் எம்மில் பிசைந்து புதுக்கிட்டான். குமுதம் போன்ற இதழ்களிலே குழைத்து கவிதை தந்திட்டான், அமுதன் இதுதான் என்னும்படி அதற்காய் மாந்தரை ஏங்க வைத்தான். குமுதம் போன்ற இதழ்களிலே குழைத்து கவிதை தந்திட்டான், அமுதம் இதுதான் என்னும்படி அதற்காய் மாந்தரை ஏங்க வைத்தான். கடைசி பக்கம் கல்கியினை கடிகி முதலில் படிக்க வைத்தான். கடைசி பக்கம் கல்கியினை கடிகி முதலில் படிக்க வைத்தான். நடையில் எளிமை மிளிர்ந்ததனால், நல்ல கருத்து பொதிந்ததனால், இடையில் புலவர் தேவையில்லை, எளிதில் எல்லாம் புரிந்தனவே. கண்ணதாசனின் கட்டுரைகள் கவிதை நடையிலும் கவர்ந்தெழுக்கும், எண்ணங்கள் எல்லாம் கதை போல எளிதாய் விளக்கமும் கொண்டிருக்கும். இன்னும் பற்பல கட்டுரைகள் இயல்பாய் கட்டுரையாய் மின்னும். இன்னும் பற்பல கட்டுரைகள் இயல்பாய் கட்டுரையாய் மின்னும். கண்ணதாசனே தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார், என்னுடைய கட்டுரைகள் 3 வகையாக அமைகின்றன. கதை வடிவிலே, கவிதை வடிவிலே, இயல்பான கட்டுரை என்று அவரே எழுதியிருக்கிறார். கண்ணதாசனே இது பற்றி கனித்த விமர்சனம் இதுவாகும். திருமகள் என்னும் இதழினிலே திருமகன் எழுதிய முதல் கவிதை விறுவிறு கதை போல் சுவையாக வெளிவந்திருந்ததை இனிதாக பெருமை கொண்டே பதித்துள்ளார். பெரிய சிறுகதை வடித்தது போல் அருமையாய் கவிதை உள்ளதையா, 1000 நெஞ்சை அள்ளுதையா. கண்ணதாசனின் தலையங்கம் கவிதை வரிபோல் விலைக்கில்லை. எல்லா பாடல்களும் அவர் திரைகளுக்காக எழுதியவை, ஆனால் தலையங்கம் விலைக்கில்லை. கண்ணதாசனின் தலையங்கம் கவிதை வரிபோல் விலைக்கில்லை. கண்ணதாசன் இதழ்களிலே கவிஞர் எழுதிய தலையங்கம் உள்ளத்தெழுந்திடும் கருத்துக்கள், உயரிய நோக்கின் விருப்பங்கள். பள்ளம் மேடு இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல், நல்லதோர் நாட்டின் சமுதாயம் நடந்திட நாளும் வழிகாட்டும். பள்ளம் மேடு இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல், நல்லதோர் நாட்டின் சமுதாயம் நடந்திட நாளும் வழிகாட்டும். சத்திய சோதனை செய்திட்ட சமுதாயத்தின் சிற்பியனும் உத்தமர் மகாத்மா காந்தியைப் போல் உள்ளதை உண்மையை சொல்லி வைத்த வித்தகன் கவிதை பேரரசன், முத்தமிழ் சூடிய முடியரசன். உத்தமர் மகாத்மா காந்தியை போல் உள்ளதை உண்மையை சொல்லி வைத்த வித்தகன் கவிதை பேரரசன், முத்தமிழ் சூடிய முடியரசன். இத்தலம் எங்கனும் தமிழர்களின் இதய சிம்மாசனத்திற்கும் கண்ணதாசனை போற்றுவோமே. இத்தலம் எங்கனும் தமிழர்களின் இதய சிம்மாசனத்திற்கும் கண்ணதாசனை போற்றுவோமே. கவிதையில் அன்னவன் சொல்லி வைத்த திண்ணிய உண்மைகள் ஏற்போமே, தினமும் அவன் புகழ் காப்போமே. நன்றி. இலக்கிய ஏட்டில் கண்ணதாசன் புகழை சொல்ல மெய்யப்பன் ஐயாவிற்கு ஒரு நாள் போதுமா அல்லது ஒரு நூல் போதுமா? குமுதம் போன்ற இதழ்களிலே குழைத்து தமிழை ஊட்டி விட்டான். வரிகளை பாருங்க. குமுதம் போன்ற இதழ்களிலே குழைத்து தமிழை ஊட்டி விட்டான். அமுதம் இதுவென எல்லோரையும் ஏங்க வைத்தான் என்ற அற்புத மொழிகளில் கண்ணதாசன் பணியாற்றிய இதழ்களை அடுக்கி அழகு தமிழில் அரங்கத்தை சிறப்பு செய்த மெய்யப்பன் ஐயா அவர்களுக்கு ஒரு பலத்த கைதட்டலை தர வேண்டுகிறேன். கண்ணதாசன் யார்? காதல் மோகம் தலைக்கேறி முத்தெடுத்த சித்தன். சித்தர் உட்கார்ந்திருக்காரு. காதல் மோகம் தலைக்கேறி முத்தெடுத்த சித்தன், கன்னித்தமிழ் வலை வீசி கவியாத்த பித்தன், காதலுக்காய் வசந்த மாளிகை கட்டி வைத்த கொத்தன், காதலில் கரைந்தும் கரையேறிய புத்தன், காதலை கண்ணியத்தோடு பாடிய பரிசுத்தன். ஆம், கண்ணதாசன் சித்தன், பித்தன், கொத்தன், புத்தன், ஆனாலும் அவன் பரிசுத்தன். அடுத்து
கவிதை தர வருகிறார். தேன் தமிழ் கவிதையை தர வருபவர் அனுபவச் சாற்றில் கண்ணதாசன் என்கிற அற்புத தலைப்பில் பாட வருகிறார். தேன் தமிழ் இன்னிசை கவிமன்ற ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் கனிஷ்டா ரூபன் அவர்கள். பலத்த கைதட்டல் மூலம் அவரை கவிபாட அழைக்கின்றோம். முதலில் ஐயா வதிலே அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் ஐயா மகாசுந்தர் ஐயா அவர்களுக்கும் யார்கண்ணன் அவர்களுக்கும் அவை சிறப்பிக்கும் அனைத்து ஆண்டோர்கள் சான்றோர்களுக்கும் எனது இனிய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு எனது கவியை பாடுகிறேன். அனுபவச் சாற்றில் கவியரசர். சரியா? அனுபவச் சாற்றில் கவியரசர். கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். முத்து முத்தாய் மூத்தமிழில் கவி வடித்து முத்திக் குளிக்கச் செய்த முத்தையா, முத்தமிழில் நீ விதைத்த கவி வித்தெல்லாம், முத்தமிழில் நீ விதைத்த கவி வித்தெல்லாம் மூளை முடுக்கிலும் ஒலிப்பதுவே எம் சொத்தையா. அனுபவம் அனுபவம் என்கின்றாயே, அது என்ன அனுபவம் என்று வினவிட, ஆடி அடங்கும் வாழ்க்கையிலே அனுபவிக்க ஒன்றும் இன்றி மிஞ்சியதே இந்த அனுபவம் என்றாராம் அனுபவ புத்தன். அனுபவங்கள் அசிங்கமாகத்தான் இருக்கும், ஆயினும் அசிங்கப்பட்டாலும் அனுபவமே வாழ்வை உயர்த்தும் என்றார் ஆரோக்கியசாமி. அனுபவிக்க தெரியாதவனோ இருட்டிலே வாழ்வான், ஆனால் அனுபவித்து வாழ்பவனுக்கோ நட்சத்திரங்கள் தெரியும் என்றார் நட்சத்திர நாயகன். அன்பும் அறமும் அனுபவமுமே தான் ஆண்டவன். ஆக்கம் அவனுடையது, நோக்கம் உன்னுடையது. ஆண்டவனை நம்பினோர் கைவிடுவதில்லை என்று ஆன்மீகத்தை மனித நெஞ்சுக்குள்ளே புகுத்தினான் ஆன்மீக சித்தன். விழி மட்டும் தனியாக வந்தாலும் என கூறி விழிவழி காதல் ஓர் சுகமான வரம் என்றான் காதல் மன்னன். அவரவர் இடத்தில் அவரவர் வாழ்வதே சுகம் என்றார் தத்துவ ஞானி. அறிவில் உறுதி உடையவன் உடைந்திடார் என்றார் தன்னம்பிக்கைவாதி. அறிவியலையும் இதற்கிடையில் புகுத்திவிட்டான், பறவையை கண்டான் விமானம் படைத்தான் என்று. பானை பொங்கினால் பூனையும் சொந்தமாம், போதையில் நீந்தினால் வாழ்வே நெஞ்சாம். பெட்டியில் பணம் இருந்தால்தானே பெற்ற பிள்ளையும் பிள்ளை. பணத்தை பந்தியிடுவர் மத்தியில் பசும் கிளிகள் தான் வாழ்ந்திடுமோ. ஆவது பாசமாவது பணமே எல்லாம் என்றுரைத்தார் பசுமை நெஞ்சகன். நிலையில்லா உலகில் நிறம் மாற எண்ணாதே, நிறம் மாறி மாறி வெளுத்து போவாய் வண்ணமின்றி. நிலையில்லா உலகில் நிறம் மாற எண்ணாதே, நிறம் மாறி மாறி வெளுத்து போவாய் வண்ணமின்றி. அனுபவம் புதுமை கண்ணதாசனிடம் கண்டேன், அங்கங்கள் யாவும் நிரம்புதே அவன் அனுபவத்தாலே. அவன் அனுபவத்தை கொஞ்சம் கடன் வாங்கி வந்தேன், அலை ஆடா அமைதியை நெஞ்சோடே கொண்டேன். அவன் அனுபவத்தை கொஞ்சம் கடன் வாங்கி வந்தேன், அலை ஆடா அமைதியை நெஞ்சோடே கொண்டேன். வாழ்வை புரிந்தவன் சோதனையை வெல்வான், தன்னை புரிந்தவனோ வாழ்வையே வெல்வான். ஆம் கண்ணதாசா, மீண்டு எழுவான் உன் கவியை படித்தவன், ஆனால் மீட்சியடைவான் உன்னை படித்தவன். மீண்டு எழுவான் உன் கவியை படித்தவன், மீட்சியடைவான் உன்னையே படித்தவன். அன்பென்பது யாதென கேட்டேன், அழித்து பாரென இறைவன் பணித்தான் என்றார். இதிலே அனைத்தையும் அனுபவித்துப்பார் அனுபவித்துப்பார் என்று சொன்னவன் அன்பை மட்டும் அழித்துப்பார் என்று சொன்னான் என்றால்
அன்பால் மட்டுமே உலகை ஆளலாம் என்று அன்பால் உரைத்தான் இம்மண்ணின் மைந்தன். நிறைவாக காற்றே கடவுள் என்றவன் இவன். இவன் கவிகளை காற்றுக்குள்ளே விதைத்து சென்றான். காற்றுள்ளவரை வாழுமே இவன் கவிகள். சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. கண்ணதாசா, உன் அனுபவத்தை சொல்ல சொல்லே இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. கவியரசே, உன் அனுபவத்தை சொல்ல சொல்லே இல்லை. நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை கவி படைத்த சகோதரிக்கு வாழ்த்துக்கள். அனுபவச் சாரெடுத்து அதில் அமுதனை கலந்து சத்தெடுத்து முத்தையா வித்தையா சொத்தையா என்று முத்து முத்தாய் கவி படித்த கவிஞர் கனிஷ்டா ரூபன் அவர்களுக்கு உங்கள் கரகோஷத்தினாலே ஒரு வாழ்த்து மலையை தூவுங்கள். கண்ணதாசனை போல அனுபவத்தை பாடிய கவிஞன் யாருமில்லை. பக்தியை பாடிய கவிஞன் யாருமில்லை. பக்தன் அவனைப் போல் யாரும் உண்டு. சங்கரர் போலே பஜகோவிந்தம் பாடியவன். பாடிடுக பாடிடுக பரந்தாமன் மெய்ப்புகளை பாடிடுக மூடமதியே, பாடுவதில் தீர்ந்துவிடும் பழி பாவம் அத்தனையும் பாடிடுக மூடமதியே. பஜகோவிந்தம் ஒரு பக்கம், ஆதிசங்கருடைய பஜகோவிந்தம் 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 மூடமதே, புனரவி மரணம் புறநவி ஜனனம் பாட்டு தெரியும். அப்படியே பக்தன் அவனைப் போல் யாருண்டு. சங்கரர் போல் பஜகோவிந்தம் பாடியவன். சித்தர் பாடிய செய்திகளை பாமரர் செவிக்கு கொண்டு சேர்த்த மகன். விட்டுவிடப் போகிறது உயிர், விட்டவுடனே உடலை சுட்டுவிடப் போகின்றார் சுற்றத்தார் என்று பட்டினத்தடிகள் பாடிய பாட்டை விட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு, சூனியத்தில் நிலைப்பு என்று சுருக்கமாக தந்தவன். சித்தர் பாடிய செய்திகளை பாமரர் செவிக்கு கொண்டு சேர்த்த மகன். பித்தன் சிவனை பாட வைத்தான், அவ்வையின் பாட்டுக்கு சிவனை ஆட வைத்தான். புத்தனை போல பற்றறுத்து அருட்புதையலை நமக்கு கொட்டி வைத்தான். இல்லற வாழ்வின் தத்துவம் சொன்னவன், இறையே அவளென சத்தியம் சொன்னவன். பல்லவி சரணத்தில் முழு கதை தந்தவன். பல்கலைக்கழகமாய் சொற்களை காத்தவன். அல்லல் பட்டவன், அலைந்து திரிந்தவன். அனுபவம் என்பதே ஆண்டவன் என்றவன். அல்லல் பட்டவன், அலைந்து திரிந்தவன். அனுபவம் என்பதே ஆண்டவன் என்றவன். எல்லாவற்றிற்கும் பாடல் யாத்தவன். இசை என்னும் கொடியில் மலராய் பூத்தவன். அடுத்து வருகிறார் தாடி வைத்த ஒரு இளைஞர். இவர் மின்சார பொறியாளர். இவர் பெயர் ஜெயக்கண்ணன். இவரை மின்சார கண்ணா என்று அழைக்கலாம். மின்சார கண்ணா சாரமிக்க கவிதைகளை, காதலில் கரைந்த கவியரசர் பற்றி கரைந்து பாட வருகிறார். உன் தாடிக்கு காரணம் எந்த லேடி என்று நான் கேட்கவில்லை. ஒரு கவிஞன் சொன்னான், அன்பே உன் முத்தங்களை, நீ கொடுத்த முத்தங்களை தாடி தாடி என நான் கேட்டும் நீ தராததால் நான் வைத்தேன் அடி தாடி. கண்ணன் தாடிக்கு பின் எந்த தாவணி என்று எனக்கு தெரியவில்லை. காதலில் கரைந்த கவியரசர் பற்றி சார கவிதைகளை தர கண்ணதாசனுக்கு பிடித்த கண்ணன் வருகிறார். ஜெயக்கண்ணன், வாருங்கள், காதலில் கரைந்து கவிதையை தாருங்கள், உங்கள் கரகோஷத்தையும் தாருங்கள். ஹலோ, அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் ஹலோ ஹலோ அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். காதலிலும் கவிதையிலும் கரைந்தவர் நம் கவியரசர். அவரின் புகழுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கமாக இக்கவிதை உங்களிடம் பகிர்கிறேன். தலைப்பு: காதலிலே கரைந்தவர் கவியரசர். உலக உயிர்கள் அனைத்திற்கும் பொதுவே காதல். உலக உயிர்கள் அனைத்திற்கும் பொதுவே காதல். காதலில்லா உயிர்கள் இவ்வுலகில் இல்லை. இதை உணராதவர் இவ்வுலகில் வாழ்ந்தும் பயனில்லை. காதலில்லா உயிர்கள் இவ்வுலகில் இல்லை. இதை உணராதவர் இவ்வுலகில் வாழ்ந்தும் பயனில்லை. உணர்ந்தவர் சிலர், பயத்தில் மறைத்தவர் பலர். உணர்ந்தவர் சிலர், பயத்தில் மறைத்தவர் பலர். காதலில் மீண்டவரை விட காதலில் மாண்டவரே அதிகம். காதலில் மீண்டவரை விட காதலில் மாண்டவரே அதிகம்.
நீங்களே விலக நினைத்தாலும் உண்மை காதல் விலகாது. நீங்களே விலக நினைத்தாலும் உண்மை காதல் விலகாது. காதல் மனதில் புகுந்தால் அதுதான் உலகமாய் தெரியும். மனதில் புகுந்தால் அதுதான் உலகமாய் தெரியும். உண்மை காதல் என்றும் உயர்ந்த காதல். உண்மை காதல் என்றும் உயர்ந்த காதல். காதலில் அரசர் பலர், கவிதையில் அரசர் பலர், ஆனால் காதல் கவிதையில் சிறந்த அரசர் நம் கவியரசர். காதலில் அரசர் பலர், கவிதையில் அரசர் பலர், ஆனால் காதல் கவிதையில் சிறந்த அரசர் நம் கவியரசர். சொற்கள் வந்து விளையாடும், சொல்லிலே இன்பம் கலையாடும், சொல்ல சொல்ல தலையாடும், இதில் கண்ணதாசனுக்கு உரிய புகழ் பாடும். சொற்கள் வந்து விளையாடும், சொல்லிலே இன்பம் கலையாடும், சொல்ல சொல்ல தலையாடும், இதில் கண்ணதாசனுக்கு உரிய புகழ் பாடும். காதல் சொற்கள் இயல்பாய் தோன்றும், வருணனை கற்பனை மிகுதியாய் மாறும், அன்பும் கருணையும் எல்லை மீறும், கண்ணதாசன் புகழுக்கோ புகழ் சேரும். காதல் சொற்கள் இயல்பாய் தோன்றும், வருணனை கற்பனை மிகுதியாய் மாறும், அன்பும் கருணையும் எல்லை மீறும், கண்ணதாசன் புகழுக்கோ புகழ் சேரும். தன் காதலை வார்த்தைகளாய் பதித்தவர், தன் ஏக்கங்களை அழகாய் விதைத்தவர். தன் காதலை வார்த்தைகளாய் பதித்தவர், தன் ஏக்கங்களை அழகாய் விதைத்தவர். அவர் எழுதியது வெறும் எழுத்துக்களை அல்ல, காதலால் தோன்றிய கண்ணீர் துளிகள். காதலால் தோன்றிய கண்ணீர் துளிகள். அவர் காதலுக்கே தத்துவம் எழுதியவர். அவர் காதலுக்கே தத்துவம் எழுதியவர். ஒவ்வொரு எழுத்தையும் காதலித்து எழுதியவர். ஒவ்வொரு எழுத்தையும் காதலித்து எழுதியவர். காதலுக்கே காதலாய் இருந்தவர் கடவுள் கண்ணன். காதலுக்கே காதலாய் இருந்தவர் கடவுள் கண்ணன். கண்ணனுக்கே காதலாய் இருந்தவர் நம் கவியரசர் கண்ணதாசன். கண்ணனுக்கே காதலாய் இருந்தவர் நம் கவியரசர் கண்ணதாசன். கனவுகள் கலைந்து விடலாம், காசு இழந்து விடலாம், பதவி பறிபோகலாம், புகழ் மங்கி விடலாம், காதல் என்றும் உயர்ந்து நிற்கும், காதல் என்றும் உன்னதமடையும். அதற்கு சாஞ்சே கண்ணதாசன். அதற்கு சாஞ்சே கண்ணதாசன். அவர் காதலில் கரைந்தவர் இல்லை, காதலே அவரிடம் கரைந்தது. அவர் காதலில் கரைந்தவர் இல்லை, காதலே அவரிடம் கரைந்தது. காதல் வாழ்க, கவிதை வாழ்க, கவியரசனம் வாழ்க, என்றும் என்றும் புகழுடன் வாழ்க. நன்றி, வணக்கம். இந்த கண்ணனை அந்த கண்ணன் பாராட்டுவது பொருத்தமாக இருக்கும். காதலில் கரைந்தவர் அல்ல கண்ணதாசன், காதலே கரைந்தது கண்ணதாசனிடம். கண்ணதாசனின் காதலில் கரைந்த திறத்தை பாடச் சொன்னால் தான் காதலில் கரைந்ததையும் சேர்த்து பாடிய கண்ணன் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டை தர வேண்டும். காதல் தோன்றிய கண்ணீர் துளிகளை பற்றி மிக அழகாக சொன்னார். தத்துவம் பாடினான் கண்ணதாசன் என்று நாங்கள் எல்லாம் சொல்வோம். காதலுக்கே தத்துவம் சொன்னவன் கண்ணதாசன் என்று காதல் தத்துவத்தை அழகாக சொன்னார். கண்ணதாசன் எதை காதலித்தார் என்று இயல்பாக தன் கவிதையில் சொல்லிவிட்டு போனார். எழுத்தையும் காதலித்த கவிஞன் கண்ணதாசன் என்ற வரிகளுக்காக பொன் தட்டு தரலாம், தங்கத்தட்டு தரலாம், உங்கள் கைதட்டை தாருங்கள். ஒரு நிமிஷம். நான் ஸ்டார்டிங்கில் கவிதை எழுதினேன். அதற்கப்புறம் முனைவர் பாஸ்கர் அவர்கள் அதை சீரமைச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயா இயக்குனர் யார் கண்ணனையா அவர்களுக்கான ஒரு செய்தி. காஞ்சனாவின் நிழல் என்கிற ஒரு புதினத்தை, ஒரு கதையை எழுதி முடித்திருக்கிறார் என்பதையும் அவரின் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் ஒரு யார் போல ஒரு பேய் கதை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கவி அரங்கன் நிறைவாக காதலில் கரைந்தவர் என்பதனால என் கவிதையும் சேர்த்து சொல்ல நேரம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா கூட கண்ணதாசன் மட்டும் எழுதியிருக்காவிட்டால் என்ன ஆயிருக்கும்? நீ மட்டும் எழுதாவிட்டால் வசந்த மாளிகை எங்களுக்கு கசந்த மாளிகை ஆகியிருக்கும். பாலும் பழமும் ருசிக்க தந்தாய், பதிபக்தி ரசிக்க தந்தாய், படிக்காத மேதையை ஜெயிக்க வைத்தாய், பலே பாண்டியாவில் கழிக்க வைத்தாய். அடுத்து நிறைவாக கவிதை பாட வருபவர் கண்ணதாசன். கண்ணதாசனை நேசித்து மும்பையில் கண்ணதாசன் தமிழ் பேரவை ஒன்றை நிறுவிய நிறுவனர், கண்ணதாசன் புகழ் பாடும் சான்றோன், உயர்ந்த மனிதர், நல்ல பாடகர், நல்ல கவிஞர். கண்ணதாசன் கவி நயத்தை நிறுவதற்கு கண்ணதாசன் தமிழ் பேரவையின் நிறுவனர் கவிஞர் சாந்தாராம் வருகிறார். உங்கள் சரம் சரமான கைதட்டலால் அவரை அன்போடு மேடை கலைக்கின்றார்.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் கவிஞன் அல்ல என்று நன்கு தெரிந்தும் சற்று கடினமான தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார் நண்பர் வதிலி அவர்கள். இருந்தாலும் முயற்சிக்கிறேன். மும்பை தமிழ் எழுத்தாளர் மன்றம் முப்பெரும் நாயகனர்களாக எப்பொழுதும் புகழ்பாடும் மூப்பா யார்கண்ணன் மகாசுந்தர் சமூகத்திற்கு இப்பாவலனின் அன்பு கலந்த வணக்கம். கவிநயத்தில் கவியரசர். சிறுகுளர்பட்டியில் சிறகடித்த சிந்தனை சிற்பியே, சீர்மிகு கம்பநாடனின் சிரம்தாழ்ந்த கவிதாசனே, ஈரட்டு வயதினிலே இளமொட்டு பருவத்தினிலே ஊர்விட்டு பிரிந்து திக்கட்டும் பறந்தவனே, கருவறை முதல் கல்லறை வரை உருமாறி வரும் வாழ்வின் யதார்த்தத்தை குருவாக பெருவாரியாக கவி புனைந்தவனே, எழுதத் தொடங்கியதோ கலங்காதிரு மனமே என்று, எழுதி முடித்ததோ என்னாலும் மறவாதே என்று. எழுதத் தொடங்கியதோ கலங்காதிரு மனமே என்று, எழுதி முடித்ததோ என்னாலும் மறவாதே என்று. எழுதியபடியே மனதில் என்னாலும் நிலைத்திருப்பவனே, எழுதியபடியே மனதில் என்னாலும் நிலைத்து நிற்பவனே. தமிழ் அன்னை உன்னில் கோலோச்சி நின்றாளா? இல்லை. தமிழ் அன்னையின் கீர்த்தியை நீ உயர்த்தினாயா? நான் அறியேன். கவிஞர்கள் சூழல் அறிந்து கவிதை புனைவர். கவியரசே, வாழ்வை அனுபவித்து கவிதை புனைந்தவனே, ஒவ்வொரு உன் வைர வரிகளும் ஒவ்வொரு மனித வாழ்வின் பிரதிபலிப்பல்லவா? ஒவ்வொரு உன் வைர வரிகளும் ஒவ்வொரு மனித வாழ்வின் பிரதிபலிப்பல்லவா? பாடு பாடென பணித்தது நம் மன்றம், படபடவென துடித்தது என் நெஞ்சம். பாடு பாடு என பணித்தது நம் மன்றம், படபடவென துடித்தது என் நெஞ்சம். உன் கவிநயம் அறிந்து கவி பாட என் அளவினோர்க்கு ஏது கவித்திறன்? உன் கவிநயம் அறிந்து கவி பாட என் அளவினோர்க்கு ஏது கவித்திறன்? திரை இசைப்பாக்களில் முத்திரை பதித்தவனே, உரைநடை போல பாமரர்களிடம் புகுத்தியவனே, காதலில் லயித்த கவிநயம் சொல்லவா? உண்மை தத்துவங்களை உணர்த்தியதை சொல்லவா? உடன்பிறப்பு பாசத்தில் உருகியதை சொல்லவா? வீரத்தில் வெடித்த விந்தைகளை சொல்லவா? சோதனைகளில் வேதனைகளில் விம்மியதை சொல்லவா? நம்பிக்கையூட்டும் நற்றமிழை சொல்லவா? படைத்தவனை பழித்ததையும் புகழ்ந்ததையும் சொல்லவா? உழைப்பின் உயருக்கு உயிரோட்டியதை சொல்லவா? மணப்பெண்களின் மனநிலையை சொல்லவா? இயற்கையின் எழிலை இயற்றியதை சொல்லவா? எதை சொல்வது, எப்படி சொல்வது? எதை சொன்னாலும் உன் கவிநயம் மிளிருமே. எதை சொல்வது, எப்படி சொல்வது? எதை சொன்னாலும் உன் கவிநயம் மிளிருமே. நாணயத்தின் இரு பக்கங்கள் போல நான் அறிவேன் உனது மறுபக்க கவிதைகளையும். நாணயத்தின் இரு பக்கங்கள் போல நான் அறிவேன் உனது மறுபக்க கவிதைகளையும். 7 தொகுதி கவிதை படைப்புகளை எழில்மிகு என் செந்தமிழில் படைத்தமைக்கு 7 உலகின் பாராட்டுகளும் மிகையாகாதே உனக்கு. 7 தொகுதி கவிதை படைப்புகளை எழில்மிகு எம் செந்தமிழில் படைத்தமைக்கு 7 உலகின் பாராட்டுக்களும் மிகையாகாதே உனக்கு. கம்பசூத்திரமா, கால கணிதமா, அவன்தான் இறைவனா? கரித்துணியா, நீ மணி நான் ஒலியா? தேய் நிலவா, அழுவதில் சுகமா? நான் கவிஞனா? யார் நல்வர்? கர்ம வீரர் தாலாட்டா? அண்ணா 40 நடுங்கும் வயது பெரியார் கொள்கைகளா? ஜீவானந்தா, சேது தமிழ் பிள்ளையா? தேவரா, தாயகச் செல்வன் விவேகானந்தாவா? பண்டிதரின் அன்புக்கு மரணம் இல்லையா?
தனி வழி பயணமா, கல்லறை காவியமா, அப்பப்பா அப்பப்பா, எது மிஞ்சுகிறது யாரும் அறியார், எது மிஞ்சுகிறது யாரும் அறியார். தயவு செய்து யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். ஈடில்லா உன்னத உன் படைப்புகளை ஆய்ந்திட, ஈடில்லா உன்னத உன் படைப்புகளை ஆய்ந்திட, நாடெல்லாம் என்னவர்களின் பட்டிமன்றங்கள் தாம் ஏனோ நான் அறியேன். ஈடில்லா உன்னத உன் படைப்புகளை ஆய்ந்திட, நாடெல்லாம் என்னவர்களின் பட்டிமன்றங்கள் தாம் ஏனோ நான் அறியேன். விண்ணில் நட்சத்திரங்கள் கோடி இருந்தாலும் வெண்ணிலவு ஒன்றே ஒன்றுதான். விண்ணில் நட்சத்திரங்கள் கோடி இருந்தாலும் வெண்ணிலவு ஒன்றே ஒன்றுதான். மண்ணில் கவிஞர்கள் கோடி இருந்தாலும் மனதில் நிலைத்திருப்பவன் கண்ணதாசன் மட்டுமே தான். மண்ணில் கவிஞர்கள் கோடி இருந்தாலும் மனதில் நிலைத்திருப்பவன் கண்ணதாசன் மட்டுமே தான். பாட்டு திறத்தாலே பாலிடச் செய்த கவியரசே, பாட்டு திறத்தாலே பாலிடச் செய்த கவியரசே, காற்று உள்ளவரை நிரந்தரமாய் நீ இருப்பாய், அலையோசை உள்ளவரை உன் பாட்டோசை இருக்கும். பாட்டு திறத்தால் பாலிடச் செய்த கவியரசே, காற்று உள்ளவரை நிரந்தரமாய் நீ இருப்பாய், அலையோசை உள்ளவரை உன் பாட்டோசை இருக்கும். வாழ்க கவியரசர். நன்றி. நிறைவான கவிதையை மிக நிறைவாய் தந்த சாந்தாராம் அவர்களுக்கு நன்றி. பதிலையா பார்க்கிறார், 2 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். காதலில் லயித்த கவிநயம் சொல்லவா, உண்மை தத்துவங்கள் உணர்த்தியதை சொல்லவா 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 என சொன்ன நல்லவா வல்லவா, உன் கவிதை அது தேன் அல்லவா. நல்ல ஒரு கைதட்டலை சாந்தாராம் ஐயா அவர்களுக்கு சொல்லி நிறைவாக கண்ணதாசன் பற்றி சில வரிகள். கண்ணதாசன் சிந்திலேயே பாட முயற்சிக்கிறேன். முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு புத்தி கெட்டு போனது ஒரு காலம், இப்போ கொட்டுவது ஞானம் என்ற மேளம். அதே சந்தத்துல முத்தம் என்னும் மோகம் அதில் மூச்சடைக்கி முத்தெடுத்து புத்தி கட்டு பல காலம் சென்றான், பின்பு சத்தியத்தின் வழிதனிலே வென்றான். காதலிலே கோட்டை கட்டி காமுகனாய் ஆசை கண்டு காமரசம் தேடியதோர் காலம், பின்பு கடவுள் நெறி பாடியது ஞானம். நாத்தலும் பேரிடவே நாத்திகம் பேசியவன் காத்திரமாய் பாடியதும் உண்டு, பின்பு ஆண்டவனை சரணடைந்தான் கண்டு. மங்கையர் தம் கண்ணத்திலும் மதுக்கோப்பை கிண்ணத்திலும் சங்கமித்து மகிழ்ந்திருந்த பேதை. எப்படி? மங்கையர் தம் கண்ணத்திலும் மதுக்கோப்பை கிண்ணத்திலும் சங்கமித்து மகிழ்ந்திருந்த பேதை, பின்னர் சென்றதெல்லாம் பக்தி வழிப்பாதை. அர்த்தமுள்ள இந்து மதம் கர்த்தர் இயேசு காவியம் எத்தனையோ பக்தி நூல்கள் கண்டான். அர்த்தமுள்ள இந்து மதம் கர்த்தர் இயேசு காவியம் எத்தனையோ பக்தி நூல்கள் கண்டான். நல்ல சித்தனை போல் தத்துவங்கள் கொண்டான். ஆடும் வரை ஆடிவிட்டு கூடும் வரை கூடிவிட்டு ஓடி வந்தான் நிம்மதியை தேடி. உள்ளம் நாடி வந்தான் கண்ணன் புகழ் பாடி. பட்ட துன்பம் அத்தனையும் கெட்ட நிலை மொத்தமுமே கொட்டி வைத்தான் பாடி வைத்த பாட்டில். அவன் நிறைவாக கொலுவிருந்தான் ஆன்மீக கூட்டில் என்று சொல்லி நிறைவாக சில வரிகளை சொல்ல முயற்சிக்கிறேன். ஏடுகளில் இலக்கியத்தேன் பருகத் தந்தாய், இலக்கியத்தை பாமரரும் ருசிக்க தந்தாய். நாடுயர பல பாடல் பாடி வைத்தாய், நயமான இல்லறத்தை பாட்டில் நெய்தாய். பாடுபடும் பாட்டாளி பக்கம் நின்றாய், பக்தியிலே தொண்டனாக உருகச் செய்தாய். வீடுதோறும் உன் பாடல் ஒலிக்க தந்தாய், விழாக்களுக்கு உன் பாட்டால் விருந்து தந்தாய். மன்னாதி மன்னனையும் ஆள வைத்தாய், மதுரை வீரனையும் வாழ வைத்தாய். திருவிளையாடலில் பக்தி வைத்தாய், திருவருட்செல்வரில் முக்தி வைத்தாய். தங்க பதக்கத்தில் பதற வைத்தாய், வியட்நாம் வீட்டில் கதற வைத்தாய். மூன்றாம் பிறையையும் ஒளிர வைத்தாய், முதிராத காதல் அதென சொல்ல வைத்தாய். மூன்றாம் பிறையையும் ஒளிர வைத்தாய், முதிராத காதல் அதை சொல்ல வைத்தாய். ஆடவும் உன் பாட்டு கண்ணதாசா, ஆளவும் உன் பாட்டு, தேடவும் உன் பாட்டு, திருவிழாவில் உன் பாட்டு, கூடவும் உன் பாட்டு, கோயிலில் உன் பாட்டு, வாடவும் உன் பாட்டு, வாழ்வெல்லாம் உன் பாட்டு. உன் பாட்டில்லாத ஊர் இல்லை, உன் பாட்டில்லாமல் தேர் இல்லை, உன் பாட்டில்லாமல் இந்த பார் இல்லை.
வானத்து சூரியன் உதிக்கும் வரை இந்த வையகம் கலையை மதிக்கும் வரை கானத்து குயிலாய் அவன் இருப்பான். அந்த காற்றினில் ஒளியாய் கலந்திருப்பான். பூக்களில் வாசம் வீசும் வரை, பூமியில் மானுடம் பேசும் வரை பாக்களாய் அவனே மலர்ந்திருப்பான். வாழ்க்கை பாடமாய் அவனே புலர்ந்திருப்பான். பைந்தமிழ் பற்று நிலைக்கும் வரை இந்த பாரினை வான்மழை நனைக்கும் வரை, பைந்தமிழ் பற்று நிலைக்கும் வரை இந்த பாரினை வான்மழை நனைக்கும் வரை இசை பாடலாய் அவனே ஒலித்திருப்பான். உயர் பண்பிலே தெய்வமாய் உயர்ந்திருப்பான். அடுத்த ஆண்டு இதே முள்ளுண்டுவில் கவியரசன் நூற்றாண்டு. அடுத்த ஆண்டு இதே முள்ளுண்டு தானே அது. அடுத்த ஆண்டு இந்த முள்ளுண்டில் கவியரசன் நூற்றாண்டு சந்திப்போம். வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம். நன்றி. மிகவும் அற்புதமாக பேசிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் ஆளுமைகளுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வுக்கு முன்பு ஒரு பாடலை வழங்க இருக்கிறோம். யாரெல்லாம் ரெஜிஸ்டரில் கையெழுத்து போடலையோ அவங்கெல்லாம் ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட்டுருங்க. மன்றத்தில் இணைய விரும்புபவர்கள் ஃபார்ம் இருக்குது, அங்கே ஃபார்ம் நிரப்பி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். காணோம். அப்படியே வச்சு